சிம்மம் பெருசாக காசு பணத்தை எதிர்பார்க்கறதில்ல, ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கும். அந்த எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. எனக்கு மரியாதை வேணும், எனக்கு கௌரவம் வேணும், என்னோட டிக்னிட்டியை நான் எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சிம்மத்துக்கு உண்டு. அதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே நல்லது அப்படின்றது தாங்க நடக்கும். எல்லாமே நல்லது, ப்ளஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், மைனஸே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். கோச்சார பலன் எப்பயுமே 50%. அதே மாதிரி நம்மளோட சுய ஜாதகம் பாக்கி 50%. எக்ஸாக்டாக 100% இந்த பஞ்சகிரக சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக பிரச்சனை இல்லை, அவஸ்தை மேலே அவஸ்தை நான் பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வயது வந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு, எனக்கே வயது மூப்பு அப்படின்றது ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கினாலும், குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டில் வாழறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்போ இல்லை, வீட்டில் ஏதாவது கெட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் இது எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரே ஆப்ஷன் அப்படின்னாங்க நம்மளோட சுய ஜாதகம் தாங்க.